வணக்கம். இன்னைக்கு நாம நர்சிங் துறைக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலை பத்தி பார்க்க போறோம். ஒரு செவிலியரோட சின்ன கவனிப்பு எப்படி ஒரு நோயாளியோட வாழ்க்கையே மாத்துதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? வாங்க, அந்த கவனிப்புக்கு பின்னாடி இருக்கிற அந்த முறைப்படுத்தப்பட்ட அறிவியல் தான் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு மருத்துவமனையில ஒரு சாதாரணமா பார்க்கற விஷயம் எப்படி ஒரு உயிரை காப்பாத்துற அளவுக்கு நம்பகமான ஆதாரமா மாறுது. இதுக்கு பதில் ஒரு சின்ன கேள்விய அறிவா மாத்துற ஒரு முறையான விசாரணை அணுகுமுறையில தான் இருக்கு. இந்த செயல்முறைக்கு பேருதான் நர்சிங் ஆராய்ச்சி. இது நவீன ஆதார அடிப்படையிலான கவனிப்போட அடித்தளம்னே சொல்லலாம். நர்சிங் ஆராய்ச்சிய நம்ம சரியா புரிஞ்சுக்கணும்னா முதல்ல அதுக்கு அடிப்படையா இருக்கிற அறிவியல் முறைய பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுதான் உண்மையான அறிவை உருவாக்குறதுக்கான வழிகாட்டி. சரி, ஒரு பிரச்சனையிலிருந்து ஒரு தீர்வுக்கு வர்றதுக்கான ஒரு தெளிவான பாதை தான் இந்த அறிவியல் முறை. வாங்க, அதோட படிகள் என்னன்னு பார்க்கலாம். இது ஒரு தர்க்க ரீதியான பயணம் மாதிரி. முதல்ல ஒரு விஷயத்தை கவனிக்கிறோம், ஒரு கேள்விய கேட்கிறோம், அப்புறம் அதுக்கு ஒரு தற்காலிக பதில, அதாவது ஒரு கருதுகோளை உருவாக்குறோம். அடுத்து அதை சோதிச்சு பார்க்க ஒரு பரிசோதனையா வடிவமைக்கிறோம். அதுல கிடைக்கிற தரவை பகுப்பாய்வு செஞ்சு கடைசியா ஒரு முடிவுக்கு வர்றோம். நம்ம கண்டுபிடிச்சதை மத்தவங்களுக்கும் சொல்றோம். இதுதான் அந்த முழு செயல்முறை. ஒரு லேப்ல எல்லாத்தையும் நம்ம கட்டுப்பாட்டுல வச்சிருக்கும் போது இந்த முறை எக்தம் பக்காவா வேலை செய்யும். ஆனா நிஜ உலகத்துல ஒரு மருத்துவமனையில நிலைமை இப்படிதானே இருக்குமா? இங்கதான் ஒரு பெரிய சவாலே வருது. ஏன்னா நர்சிங் ஆராய்ச்சிங்கிறது உயிரில்லாத பொருட்களை பத்தினது இல்ல. அது உணர்வுகள், நம்பிக்கைகள், உரிமைகள்னு எல்லாமே இருக்கிற மனிதர்களை பத்தியது. இதனாலதான் நிஜ உலகத்துல பல சவால்கள் வருது. யோசிச்சு பாருங்க, ஒரு புது சிகிச்சையை சோதிக்க ஒரு குழுவுக்கு மட்டும் சிகிச்சையை கொடுத்துட்டு இன்னொரு குழுவுக்கு கொடுக்காம இருக்கிறது நெறிமுறைப்படி சரியா? ஒருத்தரோட வலியையும் மன அழுத்தத்தையும் எப்படி நாம எண்கள்ல அளவிட முடியும்? அது ரொம்ப கஷ்டம் இல்லையா? இதுக்கு ஒரு மேற்கோள் ரொம்ப சரியா பொருந்தும். மனித நடத்தையின் சிக்கலான தன்மை கடுமையான கட்டுப்பாட்டை அனுமதிக்காது. அதாவது மனிதர்களோட இயல்பே ஒரு தூய்மையான பரிசோதனைக்கு இடம் கொடுக்காது. இந்த சவால்களையெல்லாம் சமாளிக்கிறதுக்காக தான் நர்சிங் ஆராய்ச்சி இந்த அறிவியல் முறைய அப்படியே எடுத்துக்காம தனக்கேத்த மாதிரி கொஞ்சம் மாத்திக்குது. அது எப்படின்னு இப்ப பார்க்கலாம். இங்கதான் ஒரு முக்கியமான மாற்றம் நடக்குது. நர்சிங் ஆராய்ச்சி கடுமையான கட்டுப்பாடுகளோடு செய்யப்படுற சோதனை ஆராய்ச்சி முறைகளோட சேர்த்து ஆய்வாளர் ஒரு செயலற்ற பார்வையாளராயிருந்து இயற்கையா நடக்கிற விஷயங்களை கவனிக்கிற சோதனை அல்லாத ஆராய்ச்சி முறைகளையும் பயன்படுத்துது. இதனால என்ன நன்மைன்னா, ஒரு நோயாளியோட நம்பிக்கை இல்லனா ஒரு நோயோட நீண்டகால விளைவுகள் மாதிரியான விஷயங்கள எந்தவிதமான தலையீடும் இல்லாம நெறிமுறைப்படி ஆய்வு செய்ய முடியுது. இந்த அணுகுமுறையோட நோக்கம் ரொம்ப சிம்பிள். அறிவியலோட கண்டிப்பையும் மனித அனுபவத்தோட யதார்த்தத்தையும் சமநிலைப்படுத்துறது தான். கடைசியா, இந்த முறையான அணுகுமுறை எதுக்கு இவ்ளோ முக்கியம்னா, இதனாலதான் நோயாளிகளுக்கு சிறந்த, பாதுகாப்பான, இன்னும் பயனுள்ள கவனிப்பை வழங்க முடியுது. இது நர்சிங் துறைக்கு ஒரு அறிவியல் அடித்தளத்தை கொடுக்குது. அப்போ நம்ம வாங்கிக்கிற மருத்துவ கவனிப்பு இரக்கமுள்ளதா இருக்கிறது மட்டும் இல்லாம அதே நேரத்துல அறிவியல் பூர்வமாவும் இருக்கிறது எப்படி நம்ம தொடர்ந்து உறுதி செய்யறது? இந்த ஒரு கேள்விதான் நர்சிங் ஆராய்ச்சிய தொடர்ந்து முன்னோக்கி நகர்த்திக்கிட்டே இருக்கு. கவனிப்புங்கிற கலையையும் ஆதாரங்கள்ங்கிற அறிவியலையும் இது ரொம்ப அழகா சமநிலைப்படுத்துது.